முதலாளியிடம் தொழிலாளி தலைகுனிந்து கைத்தட்டி வாய்ப்பொத்தி நிற்பது தாழ்மை. மனத்தாழ்மை என்பது எண்ணங்களும் செய்கைகளும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு தன்னை கொலை செய்ய கொண்டு சென்ற போது எந்த இடத்திலும் எதிர்த்து பேசவில்லை, வசைபாடவில்லை. சிலுவையில் கூட பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று தான் சொன்னார். எவன் ஒருவன் தன்னை மனதளவில் தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். இயேசு பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மரணம் வரை தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் மனத்தாழ்மை. கடவுளை மட்டும் உயர்த்துங்கள், அவருக்கு தலைவணங்குங்கள், பயத்துடன் அவரை சேவியுங்கள், வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பெருமை வேண்டாம், சாந்தமாக இருங்கள். யாக்கோபு ஜெபிக்கும் போது அடியானாகிய நான் தகுதியற்றவனாயிருக்கிறேன் என்று ஜெபித்தார். தாழ்மை என்பது உலக பிரகாரமானது, மனத்தாழ்மை என்பது தேவனுக்கு பிரியமானது. ஆமென்.